Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah alladzi waqafa wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi tahirin wa ashabihi ajma'in. Ma ba'd, qala Allah ta'ala fil Qur'anil karim wal Qur'anil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Wa idza sa'alaka 'ibadi 'anni fa inni qarib أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الدعاء هو العبادة. صدق رسول الله الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما இவ்வுலகை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கின்ற பேரிடைவன் அல்லாஹ் ஒருவருக்கு புகழ் அனைத்தும். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவருமே அல்லாஹ்வை வற்றாக கணிதக்குரிய இஸ்லாமிய பேசுபவர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கணிதக்குரிய இஸ்லாமிய பேசுபவர்கள் மனிதர்கள் தம்முடைய தேவையை கேட்டு பெறுவதற்காகவே இரவும் பகலும் அல்லாஹ் தன்னுடைய கையை விரித்து வைத்திருக்கின்றார். அதாவது மனிதர்கள் எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பது மிக குறைவானவர் தவிர மற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பது கிடையாது. அதாவது கேட்பது என்றால் வெறுமனே கேட்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு அவரிடத்திலே கையேந்துகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றார். எனவே கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய பேசுவார்களே, இன்று எத்தனையோ பேர் பல்வேறு துன்பங்களுக்கு துயரங்களுக்கும் ஆளாகின்றார், பல்வேறு கடன்களால் சிரமப்படுகின்றார், தம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பலர் தம்முடைய காரியங்கள் வெற்றியடையவில்லை என்பதற்காக நிராசை அடைகின்றார்கள். இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்ற போது இவர்கள் தவறவிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை தொழுது அவனிடத்திலே கையேந்தி கேட்டால் நிச்சயமாக அவன் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவன் காத்திருக்கின்றான். யார் எனக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நல் அமல்கள் செய்வதோடு அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் நாம் கேட்பதில்லை. தொழக்கூடியவர்கள் கூட அந்த துஆவிற்கான நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. தொழுதல் கையோடு மிக வேகமாக மிக துரிதமாக ஓடிவிடுகிறார்கள். பலரை நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் அமர்கின்றார்கள். அப்ப இன்றைய காலகட்டத்திலே நேரத்தை ஒதுக்குவதற்கு அவங்களுக்கு இயலவில்லை. ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே கையேந்தி கேட்கக்கூடியவர்களை தான் விரும்புகின்றார். கேட்கவில்லை என்றால் அவன் கோபம் அடைகின்றான். எனவே நாம் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தால், அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தால் அல்லாஹ்விடம் மன உறுதியோடு கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார். எத்தனையோ அதிசயங்களை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ அதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடக்கின்றன. அதற்கான மூல காரணம் அவருடைய துவா அல்லது அவருக்காக மற்றவர்கள் செய்த துவா. இதுதான் காரணமாக இருக்கு. அப்ப இப்பொழுது அதாவது ஒருவர் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கின்றார், மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறார், மிகப்பெரிய துன்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து எப்படியாவது விடுதலையாகிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார். அல்லாஹ் அவருடைய அந்த மிகப்பெரிய
நம்ம இயலாது என்று நினைத்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் நம்ம துஆ செய்திருந்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் அதை அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுவார். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவினை சார்பிலே மிக துரிதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் சற்று நேரம் இதை கேட்க வேண்டும், இதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ன துஆ ஹுவல் இபாதத், துஆ தான் இபாதத். துஆ கேட்கிறோமே அதுதான் இபாதத், அதுதான் வழிபாடு. நம்ம தொழுது ஓடிக்கிறோம், துஆ தான் இபாதத். அப்ப தொழுகைக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே அது கூட்டு துஆவாக இருக்கலாம் அல்லது தனியாக உட்கார்ந்து கேட்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா துஆ கேட்கணும், அதை அல்லாஹ் விரும்புகிறார். அவ்வாறு கேட்காதவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அவன் என்ன என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான், அவனுடைய தேவையா, அவன் ரொம்ப பெருமையா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கேட்கின்றான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், என்னிடம் துஆ செய்யுங்கள். அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னிடம் கேட்காமல் பெருமையோடு இருக்கின்றார்களே அவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், இழிவடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். நம்முடைய தேவையை ஒவ்வொருத்தரும் கேட்கணும், நம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். இப்படி கேட்பதால் என்ன உண்டாகுது அப்படின்னா, கேட்பதனால் தான் ஒரு மனிதனுடைய அடிமைத்தனம் வெளிப்படுகிறது. இரண்டு இடங்கள்ல ஒரு மனிதனுடைய அடிமைத்தனம் வெளிப்படுகிறது. ஒன்று அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யும் போது வேற யாரும் வணங்கப்பட தகுதி இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சஜ்தா செய்யறாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு அடியான் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தலை வணங்குவேன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன் சொல்லி வணங்குறானே, சஜ்தா செய்கிறானே, அது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது. அல்லாஹ்வோடு நெருக்கமாக அவனை ஆக்கி வைப்பதற்கான ஒரு நிலை அதுதான் அது சஜ்தா. இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. துஆ செய்யும் போது எனக்கு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நீதான் என்னுடைய தேவையை நிறைவேற்றணும், நீதான் நிறைவேற்றணும் இறைவா அப்படின்னு சொல்லி கையேந்தி கேட்கிறாங்க. அந்த நேரத்துல தான் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் அடியான். அப்ப இந்த இரண்டையும் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப துஆ கேட்காம ஓடி போறாங்க அவங்க எல்லாம் நம்முடைய தேவையை நல்லா பார்த்துக்குவான், நமக்கு நல்லா பார்த்துக்குவான். அதாவது மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற மாதிரி படைச்சவன் எனக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் ஓடுவாங்க. எல்லாருக்கும் ரிஸ்க் கொடுக்குறான் என்பது வேறு. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், கேட்பதை விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நம்ம கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் நம்முடைய தேவைகள் அந்தந்த நேரத்தில் நிறைவேறும். எப்போது எதை யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நம்முடைய தேவை நிறைவேறுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். எனவே கணிதத்துக்குரிய இஸ்லாம் பிரிவினை சொல்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இரண்டாவது உறுதியோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற போதுதான் அல்லாஹ் நம்முடைய அந்த தேவையை நிறைவேற்றுவான். இந்த துஆ என்பது அதுதான் இபாதத்தின் மூளை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருப்பதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துஆ ஹுவல் இபாதத், துஆ செய்வதுதான் இபாதத்தின் மூளை. எனவே அது ரொம்ப முக்கியமானது.
குழந்தை பிறக்கல, மாமியா வீட்டுல கேள்வி மேல கேள்வி கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இறைவா நீதான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்திருக்கிறான். அது குறித்து திருமறை குர்ஆனிலே ஒரு செய்தி எல்லாம் சொல்கின்றார். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம் உஜீபு தாவத்தத் தாஇ இதா தஆன். நபியே, என்னை பற்றி இவர்கள் என்னுடைய அடியார்கள் கேட்டால், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால், வைதா ஸஅலக இபாதி உம்மிடம் கேட்டால் அவங்க சொல்லுங்க, இன்னி கரீம் நான் மிக அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்தத் தாஇ இதா தஆன் அழைப்பாளரின் அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கிறேன். அதாவது துஆ செய்யக்கூடியவரின் துஆவுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, நாம் வேறு யாரிடமும் கேட்க தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேட்க வேண்டும், உறுதியோடு கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற போது நம்முடைய தேவைகளை நிச்சயமாக படைத்த இறைவன் அறிவான். அவன் நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அதாவது நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற போது மிக கண்ணியமாக, பணிவாக, தாழ்ந்த குரலிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, தலர்ருஅன் பணிவோடு, குஃபியா மெதுவாக தாழ்ந்த குரலிலே நாம் அல்லாஹ்விடத்திலே வா நீதான் கொடுக்கணும், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, வா நீதான் இந்த மிக சிரமமான இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய சிரமங்களை, துயரங்களை, பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது அவன் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். எத்தனை பேரு தம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்காமல் இருக்கின்றார்கள், அல்லது இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அதை கேட்காம இருக்கிறாங்க. சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே சாத்தியம். ஆனா நம்ம இந்த துன்யாவுக்கு சாத்தியமான விஷயங்களை நம்ம கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அப்போ ஒருவர் நினைக்கிற ஒரு 50 வயசு அவர் மனைவி இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் நினைக்கிறார். இப்ப இந்த நேரத்துல இந்த வயசுல ஒரு திருமணம் முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். ஆனா சமுதாயம் என்ன நினைக்கும், அல்லது நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, இந்த நேரத்துல உனக்கு ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நேரத்துல உனக்கு ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைங்க நினைப்பாங்க. பிள்ளைங்க சொல்லுவாங்க, சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம உறவுக்காரங்க என்னமோ சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டார். இறைவா எனக்கு ஒரு துணை தேவை, அதற்கான ஏற்பாடுகளை நீ செய்து கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அந்த பிரச்சனையை ஒப்படைத்து விட்டால் உறவுக்காரங்களே முன் வந்து நம்மளை நெருக்கடி கொடுப்பாங்க. நீங்க ஏன் தனியா இருக்கிறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என்ன, உங்களுடைய வயசான காலத்துல யார் உங்களுக்கு சுத்தம் செய்வா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி திருமணம் முடிவதற்கான ஒரு ஏற்பாட்டை அவர்களே செய்வார். அல்லாஹ் இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவோம். ஆக எது சாத்தியமில்லை என்று நினைக்கிறோமோ நாம் அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டால், அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் அதற்கான சூழ்நிலையை உண்டாக்குவான். அப்ப மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடியவர் இறைவன். எனவே சமுதாயம் என்னமோ நினைக்கும், என்ன நினைக்கும், நம்ம படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் படிப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அல்லாஹ்விடத்திலே அந்த பிரச்சனையை ஒப்படைத்து விட்டால் இதற்கு ஒரு தீர்வு காட்டு, அல்லது எனக்கு ஒரு தகுந்த ஜோடி எனக்கு ஏற்பாடு செய்து கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டால் கண்டிப்பா அது நிறைவேறும். அது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கலாம், சொல்ல முடியாத தேவைகள் இருக்கலாம், யாராருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கலாம். அப்ப அதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே வைக்கின்ற போது நிச்சயமாக நடக்கும். சில பேரு நான் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைப்பாரு, ஆனா அவர்கிட்ட காசு இருக்காரு, ஆனா போகணும்னு ஆர்வம் மட்டும் இருக்கும். அப்ப அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார், இறைவா நான் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போகணும், எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப திடீர்னு ஒரு செல்வந்தருடைய மனசுல போட்டு நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க, ஏன் சார்பா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
நாம் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையை வைத்து விட்டால் அவன் ஏதாவது ஒரு வகையில அதை நிறைவேற்றுவான். என்னப்பா இவர் ரொம்ப ஏழையா இருக்கிறார், இவர் எப்படி போக முடியும், காசு மட்டும் இல்ல, 7 லட்சம் தேவைப்படும், 5 போகணும்னு சொன்னான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நாம் அல்லாஹ்விடத்திலே ஆர்வத்தோடு மன உறுதியோடு நம்முடைய கோரிக்கையை வைத்து விட்டால் நிச்சயமாக அவன் நிறைவேற்றி தருவான். அவன் வல்லமை மிக்கவன். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவான். நம்ம பெருசா நினைக்கலாம், அது அவனுக்கு சாதாரணம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கையாக வைத்து விட்டால் நிச்சயமாக அவன் ஏற்றுக்கொள்வான். அது தகுந்த நேரத்திலே அதை நிறைவேற்றி தருவான். அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, அது குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இப்படி நாம் பார்க்கின்ற போது இந்த துஆ என்பது எவ்வளவு உயர்வானது, மகத்தானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ குறித்து ஒரு செய்தியை சொல்கிறார். சில பேருக்கு துஆ செய்து கொண்டே இருப்பாங்க, அப்படியே அதாவது நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது அவங்களே பயப்படுவாங்க, எல்லாமே துன்யாவிலேயே கிடைச்சிருந்தே நமக்கு மறுமையில கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கூட நினைப்பாங்க. அந்த அளவிற்கு அவங்களுக்கு துஆ செய்ய செய்ய அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கும். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஃபுதியலஹு மின்கும் பாபு துஆ ஃபுதிஹத் லஹு அபுவாபுர் ரஹ்மா. யாருக்கு துஆவுடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டதோ அவருக்கு ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டது. அப்ப நாம் செய்யக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்துட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்திருக்கிறான், ரஹ்மத்துடைய வாசலை திறந்து விட்டுட்டான். நமக்கு நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு அமல் அவனுக்கு பிடிச்சிருக்குது, அதனால அவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்பட்டு விடுகிறது. அப்ப துஆவுடைய வாசல் ரொம்ப முக்கியமானது. நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கும் போது அந்த துஆவுடைய வாசல் நமக்கு திறக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே நாம் கேட்கக்கூடிய இந்த துஆக்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது. நம்ம கேட்கறதுல அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு செய்தி, ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் கேட்கக்கூடிய ஆஃபியத், இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, கடைசி வரை நான் ஆரோக்கியத்தோடு இருந்து உடல் நலத்தோடு இருந்து நான் மரணிக்க வேண்டும். நான் கட்டில படுத்துக்கிட்டு வேற யாராவது எனக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, அல்லது மாத்திரை கொடுக்கிற மாதிரி, அல்லது கட்டில படுத்துக்கொண்டு அங்கேயே சிறுநீர் கழிப்பதாகவும் அங்கேயே மலம் கழிப்பதாகவும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் எனக்கு ஆக்கிறார். இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, உடல் நலத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோமே, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு துஆ. அப்ப இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, வமா சுகிலல்லாஹு ஷையன் யானி அஹப்ப இலைஹி மின் ஐ யுஸ்அல அல் ஆஃபியா. அல்லாஹ்விடத்தில் இந்த ஆஃபியத்தை கேட்கிறோமே, அதை விட அவனுக்கு பிரியமானது எதுவும் இல்லை. அதை நம்ம கேட்டா அல்லாஹ் தஆலா அதையும் கொடுப்பான். எதுவும் அவனுக்கு சிரமம் இல்லை, நம்ம தான் கேட்கிறோம். இறைவா கடைசி வரை நான் யாருக்கும் சிரமம் இல்லாம நான் நடைமுறையாக இருந்து என்னுடைய தேவைகளை நானே நிறைவேற்றிக் கொள்ளும் விதத்திலேயே வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு மரணிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எனக்கு உண்டாக்கு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன். இதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு துஆ. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இப்படி எத்தனையோ துஆ, எத்தனை சிரமங்கள், பல்வேறு தேவைகள் எதுவுமே இருக்கலாம். அப்ப சாத்தியம் இல்லை என்று கூட இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அதை சாத்தியமாக்குவான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கியதற்கான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். நீண்ட காலமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நீண்ட காலமா இல்லை, அப்படியே துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க ரப்பி லா ததர்னி ஃபர்தம் வஅன்த கைருல் வாரிஸீன் அப்படிங்கிற அந்த துஆவை செஞ்சாங்க. ரப்பி இறைவா லா ததர்னி ஃபர்தா, என்னை தனியாக விட்டு விடாதே, வாரிசு என்றவனாக தனியாக விட்டு விடாதே, வஅன்த கைருல் வாரிஸீன், நீயே வாரிசு கொடுப்பவர்கள் சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அந்த துஆவை செய்த பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா வஸ்லஹ்னா லஹு ஸௌஜா. நாம் அவருக்கு பதில் கொடுத்தோம், நாம்
அவருக்கு பதில் கொடுத்தோம். யஹ்யா என்ற குழந்தையை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம். வஸ்லனா லஹு ஸௌஜா, அவருடைய அதாவது அவருடைய மனைவியை அதற்கு ஏற்ற நிலையில் சீராக்கினோம் என்று சொல்லுங்க. சீராக்குறதுன்னா அதாவது மலடிக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. மலடிக்கு எப்படிதான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப அல்லாஹ் தஆலா அதை நாடினால் அந்த மலடியையும் குழந்தை பிறக்க வைப்பான். அதுதான் வந்து இறைவனுடைய பேராற்றல். எனவே மன உறுதியோடு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சவங்க கூட நமக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு ஒரு நிலைக்கு வரக்கூடாது. 15 வருஷமானாலும் சரி நீங்க துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது அல்லாஹ் நாடுகிறான் அப்போது. அப்ப இந்த யஹ்யா அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமா பல்லாண்டு காலமாக இல்லை, 80 வயசு 90 அந்த வயசுல தான் இந்த குழந்தை யஹ்யா என்ற குழந்தையை அல்லாஹ் கொடுத்தார். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கை விட்டுட்டாங்க. என்னன்னா சரியான விதத்துல கர்ப்பப்பையே இல்லை, சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொல்லி கை விட்டுட்டாங்க டாக்டர். ஆனா அவர் மனம் தளராமல் அல்லாஹ்விடத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து கடைசியில ஒரு கட்டம் ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க குழந்தை பிறக்கிறது. அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டும். அதே போல துன்பமான நேரம், அந்த துன்பமான நேரத்துல இதிலிருந்து எப்படி நாம் வெளியில வர முடியும்? வெளியில வரவே முடியாது, இனிமே இதுதான் கேதி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட அந்த நேரத்திலும் மனம் தளராமல் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்கிற போது அதையும் அவன் சாத்தியமாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் எது? அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருந்த நேரத்தில் அவங்க துஆ செய்றாங்க, விடாமல் துஆ செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப ரப்பனா அதாவது அவங்க அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க சுப்ஹானக, அவங்க துஆ செய்யக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து. அதாவது யுசாரிமுன ஃபில் கைராத் அப்படிங்கிற அந்த இடத்துல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன் அப்படின்னு அவங்க துஆ செய்றாங்க. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த நேரத்திலும் அவங்க அல்லாஹ் மீதான நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் எப்படியாவது. அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? அது செரிமானம் அடைந்து அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆனா அல்லாஹ் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்க வைத்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். அவங்க துஆ செய்ததன் காரணமாக தொடர்ந்து 40 நாட்கள் துஆ செய்ததன் காரணமாக கடைசியில் அவர்களை கரையில் வந்து போட்டார். அப்ப அவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன், இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு அவங்க துஆ செய்றாங்க. அப்படி துஆ செஞ்சதன் காரணமாக அங்கே மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொள்வார். இதெல்லாம் வந்து நமக்கு நிகழ்வுகள். இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவதன் காரணம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிகழ்வு ஏற்படலாம். இது மாதிரி அப்படி இக்கட்டான சூழ்நிலை, தீர்க்கவே முடியாது, இந்த பிரச்சனைக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்திலும் நாம் மனம் தளராமல் அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சா அல்லாஹ் அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே நாம் உறுதியாக கேட்க வேண்டும் என்பது தெளிவாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி, உதுல்லாஹ வஅன்தும் மூகிரூன் பில் இஜாபா, நீங்கள் பதில் கொடுக்கப்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க. அப்படி செய்யுங்க. வாலம் அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆ மின் கல்பின் காஃபிலி, பொதுவாக அல்லாஹ் கொடுத்தா கொடுப்பான், அல்லாஹ் கொடுக்கறாங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, அல்லது துஆ செய்யும் போது வேற எங்கேயோ கவனத்தோட ஒரு மாதிரியா துஆ செய்யறது, இப்படி கவனக்குறைவாக மன உறுதி இல்லாமல் செய்யக்கூடிய துஆவை மின் கல்பின் காஃபிலின் லாஹி, கவனக்குறைவோடும் அலட்சியத்தோடு செய்யக்கூடிய அந்த துஆவுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்க மாட்டான். அப்ப நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது மன உறுதியோடு கேட்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இப்பதான் ஃபர்ஸ்ட் செய்திக்கு நம்ம போகணும். ஏன்னா இப்பதான் மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப துஆ அதாவது பள்ளிவாசல்ல தொழுகை முடிந்த உடனே ஓடக்கூடாது, உட்கார்ந்து துஆ செய்யணும். ஒன்று இமாமுடைய துஆவுக்கு பதில் சொல்லணும், அல்லது
அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அப்படி கேட்கின்ற போது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்ற காத்திருக்கிறான். ஆனால் கேட்கத்தான் நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். கேட்கறதுக்கு தயங்குறோம், அல்லது கேட்க தெரியாம இருக்கிறோம், அல்லது கேட்காமலே விட்டு ஓடி விடுகின்றோம். எனவே கணிதத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய தேவை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இளைஞர்கள் எப்படி கேட்கணும்? எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடு, அதே போல நல்ல சாலிகான மனைவியை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யணும். இது மிக முக்கியமானது. அதே போல இளம் பெண்களாக இருந்தால் அவங்க எனக்கு சாலிகான கணவரை கொடு, இஸ்லாமிய மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடிய அந்த சாலிகான கணவரை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்கணும், இளம் பெண் கேட்கணும். இப்படியெல்லாம் அவர்கள் துஆ செய்கின்ற போது அதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லை, அதாவது சாத்தியமே கிடையாது அப்படின்னு நினைத்தா கூட அதையும் அல்லாஹ்விடத்திலே நாம் வைத்தால் நிச்சயமாக அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். எனவே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எனவே நம்முடைய தேவைகள் அனைத்தையும்